The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. யூடியூபர் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது காவல்துறையினரின் முன்னிலையிலேயே பெண்கள் துடைப்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பேசுபொருளாகியிருக்கிறது. சவுக்கு சங்கர் செல்லும் இடமெல்லாம் பெண்கள் துடைப்பத்துடன் வருவது ஏன் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. யூடியூபர் சவுக்கு சங்கரை நோக்கி ஏராளமான மகளிர் ஒன்றாக சேர்ந்து வசைபாடிய காட்சிகள்தான் இவை. பெண் காவலர்களை இழிவாக பேசிய வழக்கில் கைதான சவுக்கு சங்கர் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருந்த நிலையில் அவரை தங்கள் பாணியில் வரவேற்பதற்காக நீதிமன்ற வளாகத்திலேயே கையில் பதாகையுடன் காத்திருந்தனர் பெண்கள். அதில் வாழு, வாழ விடு, பெண்களை கொச்சைப்படுத்தாதே என அடுக்கடுக்கான வசனங்கள் இடம்பெற்றிருக்க, காவல்துறையினரின் முன்னிலையிலேயே கையில் துடைப்பத்துடன் பெண் ஒருவர் சென்றதையும் காண முடிகிறது. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதற்காக மகளிரிடையே சவுக்கு சங்கர் மீது கடும் எதிர்ப்பு இருக்கிறது என எடுத்துக்கொண்டாலும் அவர்களை நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே போராட அனுமதித்தது யார் என்ற கேள்வி அங்கே பெரிதாக எழுகிறது. இது குறித்து போராட வந்த பெண்களிடம் வழக்கறிஞர் ஒருவர் கேள்வி கேட்க, பதிலுக்கு அந்த பெண்ணோ தானும் வழக்கறிஞர் தான் என மழுப்பலாக பதில் கூறினார். நல்ல வழியில நடத்தினா நாங்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்போம். அவர் எதிராக செயல்படுறாரு. அது மட்டுமல்லாமல் சவுக்கு சங்கரை பார்த்ததும் திருநெல்வேலிக்காரன் ஒளிக என அங்கிருந்த பெண்கள் வாயில் வந்ததையெல்லாம் அடித்துவிட, உண்மையிலேயே இவர்கள் அனைத்தும் தெரிந்துதான் போராட வந்திருக்கிறார்களா என வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பினர். பொதுவாக ஆண் கைதிகளை ஆண் காவலர்கள் அழைத்து வருவதுதான் இங்கு வழக்கம். ஆனால் சவுக்கு சங்கர் விஷயத்திலோ ஏராளமான பெண் காவலர்கள் புடைசூழ அவர் கோவையிலிருந்து திருச்சிக்கு காவல்துறை வாகனத்தில் அழைத்து வரப்பட்டார். அவரை வாகனத்திற்குள்ளேயே பெண் காவலர் ஒருவர் எடுத்த புகைப்படமும் வைரலானது. இணையத்தில் கடந்த சில நாட்களாக இந்த விஷயம் பேசப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புதிய தலைமுறை கேள்வி எழுப்பியது. ஆனால் அதற்கு இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.